லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இந்த ஏர்கிராஃப்ட் ஷோ வந்து எங்கள் ஊர் பீச் சைடு ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது பார்க்குறது நல்லா இருந்தது. அந்த நல்லா இருந்தது சொல்லி நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே அதோட பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டாக பப்ஜியில் வந்து ட்ராப் போடுற மாதிரி அந்த ட்ராப்லேருந்து அந்த இறங்கின ஷோலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என் கை காலில் பயந்து என்னடா இவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம தான் சேஃபாக லேண்ட் ஆனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த அந்த நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் அந்த ஃப்ளைட் வந்தது, நல்லா டிசைன் பண்ணது, நல்லா ஹார்ட் சிம்பிள் பண்ணது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைமும் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன். நெக்ஸ்ட் டைம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நம்ம சிஎம் நம்ம எங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண நடத்தலாம், நல்லாயிருக்கும். எல்லா ஊரோட நம்ம ஊர் வந்து ரோடு அதிகமாக இருக்கும். சென்னையில் நடத்தினா ஐபிஎல்லும் சரி எது நடத்தினாலும் சொல்லி சென்னையில் வந்து கூட்டம் லேக்ஸ் கணக்கில் வரும். என்ன முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பண்ணியிருக்கிற அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சீரியஸாக தண்ணி இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அந்தளவுக்கு எதுவும் கஷ்டமாக இல்லை. இங்கே பண்ணதும் சரி, இந்த அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பீச்சுக்கும் எதுவும் இல்லை. அங்கங்கே ஒரு குரூப்பாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஏர்ஃபோர்ஸ் வேறு லெவல். சீரியஸாக சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் இப்படி ஓட்டுறப்போ சீரியஸாக நம்ம கேமில் கூட அந்த மாதிரி ஓட்ட முடியாது கண்ட்ரோல் பண்ணி. ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாங்க. சீரியஸாக அது ஒரு நல்ல விஷயம். எனக்கா இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா, நான் ஆக்சுவலாக நான் 10th தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏர்ஃபோர்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் இருக்குது. நாங்கள் ஒன்றும் பசங்களாம் கேம் விளையாடிட்டு இருப்போம். இருந்தாலும் அந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ, நேரில் வந்து பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நம்ம சென்னையில் அப்படின்னு நினைக்கிறப்போ நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல 10:30க்குலாம் வந்துட்டோம். 10:30க்கு வந்து எங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 மணிக்கு தான் முடிஞ்சுது. அதாவது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கிற ஏர்ஃபோர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அந்த ஃப்ளைட்டை தனித்தனியாக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் பார்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து யங்ஸ்டருக்கு, இப்போ வர யங்ஸ்டருக்கும் அடுத்து நம்மளும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஒரு உபயோகமாக இருக்கும். முன்னாடி உள்ளவங்க எப்படின்னு தெரியல, இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். இப்போ உள்ளவங்க அப்படி கிடையாது, முன்னாடி மாதிரி இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாகசம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நீங்கள் ஹார்ட் சிம்பிள்லாம் ப்ளஸ்ஸு ஹார்ட்டில் அம்பு விட்டதுலாம் அதை மறக்க முடியாது. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப லாங் இயர் கேப்புக்கு அப்புறம் இப்போ நடத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. பாதுகாப்பும் அதே மாதிரி போலீஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒன் டைம் அந்த மாதிரி வச்சா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையை நார்மலாக போட்டுக்காங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தொப்பி அது வந்து ஃபுல்லாக பேருக்கு அவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியாது, நமக்குலாம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணி முன்னாடி நின்று தான் லைனில் நின்று பார்த்தோம். தண்ணி ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் ஏதாச்சும் அடுத்த டைம் ஏதாச்சும் பெட்டராக பண்ணுறது நல்லா. தண்ணி வந்து நாங்கள் இங்கே செட் பண்ணுறோம். வர்றதுக்கு எந்த மாதிரி இருந்தது? ஏன்னா இவ்வளோ மக்கள் வரதுனால ட்ராவல் பண்ணி வர்றது கஷ்டமாக இருக்கும். தூரமாகவே நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது? நான் இங்கேருந்து இல்லை, செங்கல்பட்டு பக்கத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்காண்டி பார்க்கறதுக்காண்டி நேட்டிவ் திருநெல்வேலி செங்கல்பட்டு. அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் இங்கேயே பஸ்ஸு நம்ம சென்ட்ரல்லேருந்து பஸ்ஸு ரொம்ப ரேராக தான் கிடச்சிது. வரும்போது ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாமே கூட்டமாக தான் வந்தாங்க. படியில் தொங்கிட்டு காலெல்லாம் அடிபட்டுலாம் வந்துருக்கு. கையில் அடித்து அந்த கேட்டை இப்போ க்ளோஸ் ஆகும்போது கையில் அடித்து காலில் அடித்து அடிபட்டு வந்து பார்த்தேன். அதுக்கு ஒருத்து தான்.